ஹாய் மக்களே, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சாச்சு. குட் மார்னிங். பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி நம்மளோட பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதனால் காலையில் நேரமே எழுந்திரிச்சாச்சு. ஒருத்தி 5 மணிக்கு எந்திரிச்சிடணும்னு சொன்னா பார்த்துடுங்க. அவள் எப்படி தூங்குறான்னு பாருங்கள், இழுத்து மூடிட்டு. இங்கே இருங்க, நான் ஒன்று பண்ணால் அது ஒன்று, நான் ஒன்று எடுக்கணும்னு நினச்சி வந்தால் அது அங்கே ஒன்று பொந்துக்குள்ளேருந்து எட்டி பார்க்குது. குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங். குளிக்கலையா? எங்கள் அண்ணியும் எந்திரிச்சாச்சு. ஆனால் 5 மணிக்கு எந்திரிப்போன்னு சொன்ன டிக்கெட்டை பாருங்கள் மக்களே, எப்படி தூங்குது பாருங்க. அதுவும் குட்டி குருமாயோடு தூங்குது. நான் ஒன்று கிடாது, உங்கள் ஹோட்டல் கண்ணி இங்கே கிடக்கா. எப்படி தூங்குது பாருங்க. ஒன்றும் பாயில் உறங்கலை. பாய் ஒரு பக்கம் கிடக்கு, டிக்கெட்லாம் ஒரு பக்கம் கிடக்கு. இந்த சபை ஸ்கூட்டி இருக்கானே, நைட்டு ஒரு நேரம் தூங்க விடலை மக்களே. அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டாங்களே. உறங்கவே இல்லை அவன். இவன் உறங்கல, வட்டில் கண்ணி எந்திரிச்சிருந்து ஒரே அழுவ தெரியாது, என்னெல்லாமோ புலம்பி புலம்பி உட்காந்து. எனக்கு ஒரு நேரம் தூக்கம் வரல. என்னெல்லாமோ பேசி பேசி இந்த பிள்ளை அழுதுட்டு இருந்து. அது ஒரு நேரம் தூங்க விடலை அந்த சபை ஸ்கூட்டி. ஏடி குந்தாடி ஏடே பார்த்தீங்களா? உங்கள் நாகேஷக்கா எப்படி உறங்கான்னு பாருங்க. நாகேஷு என்னது என்னது சபேஸ் குட்டி முழிச்சு பார்க்கலாம். எப்படி அறுக்கா பற்றியலா? உறக்கத்தில் எழுப்புனா அறுக்கா மக்களே. என்னைய எழுப்புட்டி பையன் கால்குள்ள நடக்க சவுட்டி தெரிய விடாத. ஏன் தங்கமே, இன்னும் பண்ணே, ஏன் அழகே, ஏன் அழகே, என்ன இங்கே பாருங்க மக்களே, அடித்து போட்ட சேனா பண்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கு. குட் மார்னிங் சொல்லிட்டி. என்ன மார்னிங்? அவ்வளோ காணிக்காண்டா என் தங்கத்துக்கு குட் மார்னிங் சொல்லு தங்கமே. குட் மார்னிங் ஜவேஸ். இப்போ இதான் என் பிள்ளை. யாருக்கு பிள்ளைப்போ? யாருக்கு பிள்ளை எட்டி பக்கத்தில் படுக்க வச்சுருக்க? என்ன பண்ணு? எப்போ பக்கத்தில் படுத்தா? நீ தூக்கிட்டு பக்கத்தில் போட்டுட்டு படுத்ததெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லை. மக்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த நாகேஷ் அக்கா தூங்குனான்னா ஒன்றுமே தெரியாது பார்த்துக்கிடுங்க. அப்படி தூங்குவா. எப்படி தெரியுமா? நம்ம சபேஸ் குட்டிக்கு லாக்டோஜன் மாவுக்கு பதிலாக பவுட்ரு கலக்கி கொடுத்தவளாக்கும். மூஞ்சிக்கு போடுற பவுட்ரு கலக்கி கொடுத்தவளாக்கும் தூக்க கலக்கத்தில். நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்ல என்ன தங்கமே, இவ்வளோ நம்பாதம்மோன்னே. நீ என்ன எந்திரிச்சு வந்தா அவன் பக்கத்தில் படுத்தானிச்சு கேட்காமோன்னே. நீ அவனை நம்பாத. என்ன அவன் என்னையும் முறைக்கான், எழுப்பி விட்டுக்கிட்டு உனக்கு என்ன கதை விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன முறைக்கா மக்களே. சரியா? நம்ம குளிக்க போவோம். எலும்புட்டி குளிட்டி. எலும்புன்னு சொல்லி என்ன இருக்க விட்டீங்களா? நான் எலும்பியாச்சு, நீங்கள் குளிச்சிருக்கீங்களா? உட்காந்துருக்காவ அழகா இஞ்சி தின்ன குரங்கு கணக்கா. போய் குளிங்க. கோயில் கழுவு போனோன்னா ஜவ்வேஸ் குட்டிக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு வரேன். உங்களை எழுப்பி விட்டதே நான். அலாரம் வச்சுருந்தேன்னா அலாரம் அடிக்கும் போது நான் பாத்ரூம்ல இருந்தேன். அப்படியா? அலாரம் யார் ஆஃப் பண்ண வர? அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிருப்பாய்வா. அப்படியா? உறங்கும் போது என்ன நடந்தாலும் உனக்கு தெரிய மாட்டேங்குது நாகேஷு. நான் சார்ஜர்ல இல்ல செல்ல விட்டுருந்தேன். நான் எப்போ எழும்பி போனேன்? எல்லாரும் வச்சுட்டு கோயில பிடிச்சி கழிட்டு வரும். சரி, குளிச்சுட்டு கோயில கழிட்டு வரும். வைட்டி செல்ல தூக்கி அந்த பக்கம் பாருங்க மக்களே. உங்கள் நாகேஷ் அக்காளுக்கு பஞ்சுவாலிட்டியை நான் போய் குளித்து பரப்பிட்டுட்டு வந்தாச்சு. பார்த்துக்கிடுங்க. என்ன எழுப்புனாலங்க பாருங்கள். நான் குளித்து கிளம்பவே செஞ்சாச்சு. உங்கள் நாகேஷ் அக்கா இப்போ தான் ஊர் சுற்றிக்கிட்டு தெரியாங்க பாருங்கள். கோயில் 100 நேரம் சுற்றுன மாதிரி வீட்டில் ஒரு 50 நேரம் சுற்றுவா. ஆனால் ஏன் சுத்தான்னு தெரியாது. 5 மணிக்கு இந்த லட்சணத்தில் அலாரம் வச்சு எழுப்புற மூஞ்ச பேர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உறங்க. உனக்கெல்லாம் ஒரு அலாரம் ஒரு கேடு. இந்த மாதிரி எப்படியும் உலகத்தில் 10 பேர் இருப்பாங்க. அலாரம் அடிச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு உறங்குற ஆள். அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க.
கும்பகரண பொண்டாட்டி. குட் மார்னிங். எப்போ எங்கள் அண்ணன் கலர் அவ்வளோ கொடூரமாக இருக்கு. குட் மார்னிங். கோயிலுக்கு வரலையா? நீ எத்தனை மணிக்கு டியூட்டி போவா? அபிஷேகம் முடிஞ்சு போனே 8 மணிக்கு பூஜை இருக்கும், அதுக்குள்ளாடி இல்லைன்னா கோயிலில் போய் சாமி விட்டுருப்போம். சரியா? நாங்கள் கோயில் கழுவி போட போகிறோம். 7:30 அங்கே நிற்கணுமா? பார்த்தீங்களா மக்களே, கட்டில் சும்மா போட்டுக்கிட்டு இந்த பைய கீழே படுத்து கிடக்கான். கேட்டால் கீழே படுக்கிறது சொர்க்கன்னு சொல்லுவான். தூங்கு. ரெடி. நீ என்னைக்கு கிளம்புவா? எங்கள் அம்மா பால் வாங்கிட்டு வருது பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு, அப்புறம் வீட்டுக்கு. அடுத்த நம்ம டப்பாலாம் இருக்குதா? கொண்டா. இதை வீட்டில் கொண்டு வைக்கணும். அதை கோயிலில் கொண்டு வச்சுட்டு வர வேண்டியதானே? போ. சரி மக்களே, எங்கள் அம்மா வந்து அந்த பாலை கொண்டு பால் அபிஷேகத்துக்காக வைக்க போகிறாங்க. மிச்சம் மொத்தம் 5 அபிஷேகம். மிச்சம் இருக்கிற அபிஷேகத்துக்கெல்லாம் அவங்களே வாங்கி கொண்டு வச்சுருவாங்க. ஏதாச்சும் தேவையானதெல்லாம் அவங்களே வாங்கிடுவாங்க. இப்போது இது நமக்கு காஃபி போடுறதுக்கு பால் மூடி வைக்கணும். ஓகே, அம்மா பால் வாங்கி கொண்டு வச்சாச்சு. பிள்ளையார் கோயிலில் கிளம்பி இவளெல்லாம் மக்களே நல்லா பார்த்துக்கிடுங்க மக்களே. சொல்லுவா. நான் போய் பையனுக்கு பாலை காய்ச்சி வச்சுட்டு வந்து குளிச்சிருக்கேன். சரி, பாலை காய்ச்சி 5 மணிக்கே எழும்பி காலை கடனை முடிச்சிட்டியா? நான் 5:45 தானே முடிச்சிருக்கேன். அதான் 5 மணிக்கு எதுக்குமா அலாரம் வைக்கணும்? நீ 5:45 முழிச்சேன்னு பெரிய பெருமையாக பெரிய இதாக சொல்லல. 5 மணிக்கு எதுக்கு அலாரம் வைக்கணும்? 5:45 சொல்லலாம். மண்டே உடச்சி விடுவேன். அப்படியா ஓடியாடிக்கிட்டு. இப்போ என்ன செய்யணும்? போய் கோயிலில் போய் கோயில் மட்டும் கழுவி போட்டு வரணுமா? கோயிலை கழுவி போட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் கழுவே செய்வாவ பேத்த. வா போவோம். அம்மா பாலை கொண்டு வச்சுட்டு வரேன்ட்டு போயிட்டா. ஏன் வச்சுட்டு வந்துருவாம்ம. நீ நீ இப்போ பேசுன இங்கிலீஷை பேசுமா? உன் மோன்ட்ட இல்லை கோயிங் டூர்லாம் ஓகே தான். இப்போ கோயிலையும் டெம்பிள்னு சொல்ல வேண்டியது. விநாயகர், சக்தி, கணபதி. காலையில மெண்டல் ஆயிட்டு படி குந்தாணி. நேற்று சாயந்தரம் கடைக்கு போயிட்டு வந்து கலத்தி வச்சேன். இன்னைக்கு காலையில எடுத்து போட்டிருக்கேன். சாயந்தரம் கோயில் மணி என்ன அவ சொல்லு. எத்தனை நேரம் போய் போட்டுரு. அது கூட போட்டு அண்ணா இருக்கு. அதை இனி எத்தனை நாளை போட கல்ல கலத்தி போட்டுருது. கோயிலுக்கு போறது எவ கூடயும் போயிட்டு போறேன். லேட்டி அப்ப நான் என்னத்தையும் போட்டு போறேன். அதே நீர் பாக்கு. நீர் சும்மா தானே இருக்குது. பிள்ளை கிட்ட நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்னம்மா கோயிலுக்கு மணி அவள அந்த இங்கிலீஷ் சொல்ல சொல்லுனே. விநாயகர், மகா கணபதி, சக்தி கணபதி. செல்வத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? இங்கிலீஷ்ல சேவிங் கோயில் டே. மணி என்ன சரி பிள்ளையாரு காதல கேட்டா தூக்கல தொங்கிடுவாரு. ரெடி போட்டி போய் கழுவோம். போட்டி கோயில் கழுவோம். நாங்க கோயிலுக்கு கிளம்பியாச்சு மக்களே. சரியா? ஆமா, போயிட்டு இருக்கோம். டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். கட் பண்ணிருங்க. திருமணியில் விநாயகர் டெம்பிள் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்துடுங்க. அது லொக்கேட் ஆகிருக்க பிளேஸ் வந்து இதுதான் வந்து எங்கள் தெரு. இதுதானே எங்கள் தெரு. அண்ணா இருக்குது பாருங்க. அதுதான் செல்வ விநாயகர் டெம்பிள். ஓகே, பூ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு காலையில் அபிஷேக பூஜைக்கு வந்து ஒரு குட்டியாட்டு ஒரு மாலை கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் அத்தை. அதுதான் அவங்க பூ பறிச்சிட்டு இருக்காங்க. பறிச்சு மாலை கட்டி கொடுக்கலாமா? இதில் அண்ணா அதில் கிடக்கல. இது அண்ணா ரொம்ப குட்டியாக இருக்குது. பார்த்துடுங்க. பார்க்க தான் இப்போ பெருசாக இருக்கும். எதுக்கு புரியல? அண்ணி மாலை கட்டி கொடுக்க கொஞ்சம் கட்டி இன்னைக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே கழுத்தில் போடக்கு சும்மாலாம் இருக்கும். காலையில் நைட்டு தானே சந்திரகாய் பூ போடுவாவ. அதான் அது வரைக்கும் போடக்கு. அவ்வளோ வேண்டாம். நம்ம அதில் பறிக்கணும். கீழே குஞ்சாம் போடணும். பார்த்துக்கிடுங்க மக்களை.
நல்லா பாருங்கள், இதுதான் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில். கோலப்பொடி இருந்தா நம்ம வீட்டில் அழகாக கோலம் விட்டுருக்கலாம். இங்கே வந்து அத்தை ஆல்ரெடி பால் வாங்கி கொண்டு வச்சுட்டாங்க. எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி பார்த்துருங்க நம்ம செல்வ விநாயகர். எனக்கெல்லாம் தோப்புக்காரன் கூட வராது மக்களே. அப்படி கோயிலை சுற்றுங்க. நம்ம கழுவி போட்டுட்டு அப்புறம் அப்படி சுற்றி கும்பிடுவோம். ஆமாம், கும்பிடுங்க. தெரியாதே எப்படி நீ சொல்லத தப்பு தப்பா சொல்லி தராது. ஐயே, கோயிலை சுற்றி தான் நம்ம கும்பிடணும். ஆமாம், நான் என்ன கேட்டேன்னா கழுவிட்டு கும்பிடணுமோன்னு தான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒருக்கா சுற்றிக்கிடலாம். அவரை எத்தனை நேரம் சுற்றினாதான் என்ன கஷ்டம், அவ்வளோ அவரே சுற்றி சுற்றி வரம்பத்துடுங்க. நம்ம எத்தனை நேரம் சுத்தமோ அத்தனை நேரம். ஆமாம், ஒரு நேரம் சுற்றின போதே. இனி அபிஷேகம் முடிஞ்சு ஒருக்கா, சாயந்தரம் ஒருக்கா, இல்லை சந்திரன் குங்குமம் இருக்கா எடுத்து வைங்க. ஆனால் நான் சந்திரன் குங்குமம் தேடினேன். எங்கே தெரியுமா? அம்மங்க கோயிலில் மட்டும். ஏன்னா எனக்கு இஷ்ட தெய்வம் அவங்க அம்மா. தண்ணி இருக்கா? குங்குமம் இருக்குது. ஆனால் அந்த டப்பால் மேலே இருக்குமே. இப்படிப்பட்ட குடும்ப பெண்களை பார்த்துருக்கீங்களா? எந்த கோயிலில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வைக்கிறது வந்து இங்கே தான் வைப்பாங்க, நம்ம சைடில் ஃபுல்லாக. அது அம்மன் கோயிலுக்கு போனால், பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் அப்படி வைக்கிறது நல்லது. ஆனால் நான் வந்து அம்மன் கோயிலுக்குலாம் போனேச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை தான் தேடுவேன். அம்மா தான் ரொம்ப இஷ்ட தெய்வம் தெரியுங்க. பிள்ளையாருக்கு அதில் கட்டிகிட்டே தான் இருப்பார். அவருக்கு அம்மா தானே, அவருக்கு அம்மா எனக்கும் அம்மா. அவரெல்லாம் கோச்சிக்க மாட்டார். நீங்கள் ஏதாவது பொருளையே கலப்பாமல் இருக்கீங்கன்னா சரி. வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் சொல்கிறீங்களா பிள்ளையார் கோயிலில் வந்துட்டு அம்மையை பிடிக்கும்னு சொல்லணும். எல்லா சாமியும் பிடிக்கும் தான். ஆனால் பட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு தெய்வத்துக்கு மேலே ஒரு ஆளுக்கு இருக்கும்போது அது எனக்கு. சரி, எங்கே பார்க்கல எங்கேயும் கொண்டு வச்சுட்டேன். சரி, அவன் வீட்டில் வச்சா என்ன வச்சில்ல பார்த்துடுங்க மக்களே. இதுதான் இங்கே செல்வ விநாயகர் கோயிலில் சுற்றி இருக்கிற மரஞ்செடியெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப இயற்கையாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். சரியா? இனி நாங்கள் வந்து இப்போ கழுவ போகிறோம். ஆனால் இருக்கு பற்றியில் அதான் நம்ம தெரு பைப்பு திறந்து விடணுமா? ஆமாம், யாராவது வந்தீங்கன்னா செல்வ விநாயகர் கோயிலில் அடையாளம் வச்சுக்கோங்க. ஆமாம். இப்போ அண்ணி வந்து கோயிலை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பார்த்துக்கோங்க, அங்கேயே க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே இன்னைக்கு வந்து நம்ம பூஜைங்கிறதுனால எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அதனால தான் நான் அண்ணியை பற்றிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அவிய இங்கே செல்வ விநாயகரை தூத்து தொடச்சி போட போட நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நம்ம இன்னும் ரொம்ப மேலே மேலே வளர்ந்துட்டே இருப்போம். நீ ஏதோ ஒன்று உங்கள் விருப்பம், உங்கள் சாய்ஸ். நீங்கள் எதுவாக இருக்க ஆசைப்படுகிறீர்களோ அதுவாகவே. நான் மனுஷனா மட்டும் இருக்க ஆசைப்படலை, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. சரி, நாயிட்டு இருந்தாலும் ஒருத்தனை விட மாட்டான். கரெக்டு. நாய் மாடே விட்டு வைக்க மாட்டேங்க. சரி, இன்னைக்கு இனி இதை தூத்துட்டு வந்து தண்ணி ஊற்றி கழுவணும், கோயிலை சுற்றி கழுவணும். இது என்ன காய் நாய்க்கு? இது எனக்கு தெரியல மக்களே, விளாங்கா இல்லைன்னாங்க. ஆனால் விளாங்கா இல்லை, விளாங்கா வந்து அந்த காய் இங்கே மரத்தில் காய் காணலையே. என்ன பார்த்துடுங்க மக்களே, இது என்ன காயின்னு தெரியல. ஆனால் கோயிலில் நிற்குது. பிள்ளையார் கோயிலில் இந்த மரத்தில் இந்த இலையை நல்லா பார்த்துடுங்க. இது என்ன காயினி தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இலை அது, இதுல காய்க்கிற காய் இது. ஆனா இது விளாங்கா, ஆனா இது மரம். இது மரம். நான் இருக்க பற்றியெல்லாம் மக்களே, இது வந்து நான் வந்து எழுதின 108 தடவை எழுதின ஓம் நமச்சிவாய பத்திரங்க சிவராத்திரி அன்னைக்கு. ஆமாம், அதை என்ன பத்திரமா பிள்ளையார் வச்சிருக்காரு பத்தியலா? பிள்ளையார் வைக்கலாமா? பிள்ளையார் கோயில் ஜவஹர் அண்ணன் வச்சிருக்காரு பத்திரமா. நாங்கள் 2-3 பேர் எழுதணும். அதில் என்னோட தான் இதில் இருக்கும். நான் எலிக்க எழுதுனேன், பிள்ளையாருக்கு எழுதுனேன். ஏன்னா 2 பேருமே கஷ்டத்தை பார்க்கணும்ல. நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக தூத்து முடித்தேன். நம்ம நாகேஷ் ஒரு பக்கம் தூத்துட்டா மக்களே.
இனி கழுவணும். நான் வந்து இந்த பக்கம் எல்லாம் தூத்துட்டேன், அந்த பக்கம் குப்பை கூட்டி வச்சுருக்கதே அள்ளணும். நம்ம அதை அள்ளி போட்டுருவோமா? விடுங்க, நம்ம கோயிலை மட்டும் க்ளீன் பண்ணட்டான், வெளியில் கிடக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூத்துட்ருக்காங்க. நீ சரியா பழக்க தோசம் யாசைங்க அம்மா அந்த பூச்செடியில் பறிக்கதே தெரியல தெரியுமா? பச்சை கலர் சீலையிலே இருக்காவ, அதனால செடிக்குள்ளே தெரியவே இல்லை. அது கூட இருக்கட்டும் மக்களே, இங்கே நல்லா பார்த்துடுங்க. நான் எட்டுற தூரத்தில் ஒரு தாத்தா வராரா, அதுதான் எங்கள் தாத்தா. அதான் உங்கள் தாத்தா. ஆமாம், ரெண்டுக்கு லவ் பற்றி ரெண்டு பேசாமல் இருந்தாலும் அது சட்டையிலையும் ட்ரெஸ்ஸுலையும் மேட்ச் ஆயிருக்காது. அதுலயாவது மேட்ச் ஆயிருக்கா அவ்வளோக்கோ அப்போ எங்கள் உண்மையும். நம்ம செல்வ விநாயகர் வந்து அவர் பேரில் இருக்க செல்வம் மாதிரி நமக்கு செல்வமும் செழிப்பும் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் மெயின் ஒரு விஷயம், எங்கள் குடும்பம் இன்னைக்கு மாதிரி என்றைக்கும் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். பிரிஞ்சு போன என் அண்ணனும் வந்து சேரணும், அது என்னோடய ஆசை. சரி, ஓகே. அதை அவர் கொடுத்தாருன்னா பெரிய ஒரு இதான் எனக்கு. வாய்ப்பில்லை ராஜா. புல்லு கோலப்பொடி இருந்தால் அழகாக போட்டுடலாம். கழுவுமா? ம். அள்ளுங்க அண்ணி, அள்ளுங்க. எங்கள் அண்ணி நம்ம பண்ணுறத நீட்டாக பண்ணணும், அதனால் இதுக்குள்ளே கிடக்க வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம அள்ளி போட்டுடலாம் அப்படின்ட்டாங்க. எறும்பு சரியான எறும்பு. அப்படியே அதான் அள்ளாமல் போட்டிருப்பாவெலாம் இருக்கும். இது என்ன மரம்னு தெரியல, எறும்புக்கெல்லாம் கூடு கட்டுது. நாங்கள் எங்களுக்கு ஊர் வேறு, ஆனால் இந்த ஊருக்குள்ளேயே இருந்து எங்களுக்கு ஒரு சொந்த ஊர் மறந்து போச்சு. ஆமாம், சொந்த ஊரில் கூட நாங்கள் இப்படி போக மாட்டோம் மக்களே. எங்களுக்கு சொந்த ஊருக்குள்ளே போய் கூட இப்படியெல்லாம் இருக்க தோணாது. இது வந்து நம்ம பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மா அப்பாவும் இந்த ஊருக்குள்ளே இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே இருக்க உரிமை நம்ம சொந்த ஊரில் இல்லை. சீரியஸாக உண்மை. சரி, நீ எறும்பை பொறுத்து அதை அவ்வளோ அள்ளிருங்க. யூ கேன் டூ இட். என்ன கரெக்டாக தானே சொன்னேன். இங்கிலீஷ்லாம் நிறைய பேசாட்டி இல்லை, எனக்கு தெரியாது மக்களே. உங்கள் நாகேசக்கா கரெக்டாக பேசுவாளோ இருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது. பார்த்துருங்க, எனக்கு தெரியாதுதான் தெரியாதுன்னே சொல்லிடுறேன். சரி அண்ணி, ஓகே. இனி இதை கொண்டு ஆற்றுல தட்டணும். ஆமாம், போங்க. ஆற்றுல தட்டு. இங்கே கொஞ்சம் தள்ளி தட்டும், இங்கே கொஞ்சம் தள்ளி தட்டுங்க. வேண்டாம். யார் நம்ம ரோட்டில் வரவ மக்களே. ஓட்ட இடமே தெரியல வித்தியா, கடிச்ச இடமே தெரியாது. வாங்க. ஆனால் இந்த எறும்பு கடிக்காது, கிச்சில எறும்பு. ஓ, அந்த பிளாக்கு. ஆமாம், அந்த கிச்சிலங்காட்டும்ல எறும்பு அது. சரி. ஏன் இந்த பக்கம் இதில் தூக்கல வேண்டாமா? கல்லாக இருக்கு, நான் தூத்துற மாட்டேன். ஏற்கனவே எனக்கு தூக்க முடியல, கையெல்லாம் என்ன வலிச்சுது. தூத்து நிறைய நாள் ஆச்சா. அன்னி வாச நாங்கள் தண்ணி திறந்தாச்சு. போங்க, வாரியல் என்ன அடக்கு எடுத்துகிட்டு போங்க. வாரியல் எடுத்துகிட்டு அங்கே போங்க. பார்த்துடுங்க, தண்ணி திறந்து விட்டாச்சு. பார்த்துடுங்க, அந்த வாசை எடுத்து பிடிச்சிட்டு நான் பிடிக்க நீங்கள் கழுவுறீங்களா? கொண்டாங்க. எங்க அண்ணி வேட்டைக்கு கிளம்பியாச்சு. பைப்பு ஸ்பீடாக பாயாதோ, இது இருந்துட்டு சர்வீஸ் குட்டி ஒன்று உச்சா போன மாதிரி இருக்குது தண்ணி. ஸ்பீடாக வர்றதா? இவ்வளோ தானா? பாருங்க மக்கள், இவ்வளோ தண்ணி பாயுது, ஸ்பீடாக வர்றாதான். இவ்வளோ வாசலில் பின்ன இவ்வளோ பாயாம வேறு இவ்வளோ பாயா. பாரு எப்படி எப்படி முத்தம் தெளிச்சு இன்னுங்க. இப்போ ஜவகரனே வருவார் தொழிங்கன்னு. நம்ம கோயிலில் இருக்க பார்த்துருங்க. அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே, ஆடவா பாடவா தோப்பு கர்ணம் போடவா.
எப்பா எப்பா இப்பப்பா கணேசா எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீதான் கணேசா. ஒரு பாட்டு உண்டு 90 கிட்ஸ்ல, சூப்பரா இருக்கும். எப்பா 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 தொப்ப கணேசா. ஜவஹரன்னு வர்றாரு. அப்படியா? இதுதான் மக்களை கோயில் ஓனர். நான் வராரு பாருங்க. ஐயா அப்படியா? பேங்க் இதில் பண்ணிடுவாங்களோ? அப்படி இல்லை, அதுக்காண்டி இல்லை. அவர் சட்டை போடல, அப்புறம் அவரும் ஏன் மானம் போச்சு அப்படின்றாரு. ஓ சரி சரி. அப்படின்னா அதை கட் பண்ணிவிடுங்கன்னா லைட்டாக தெரிவார் அங்கே. தூத்தாச்சு. ஆமாம், ஊற்றாம யாராவது கழுவாவுளா? சரி, இதே எடுத்துச்சுலே சரணி வந்துட்டாங்க பார்த்துடுங்க. அவங்க நானும் கொஞ்சம் கழுவுறேனா அப்படின்னாங்க. ஆமாம், நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் அண்ணி. சரி சரி அண்ணி, நான் தான் அண்ணி நான் கொஞ்சம் கழுவுறேன்னாவ. அதான் நீங்களும் கழுவுங்கன்னு சொல்லிட்டு அண்ணி கழுவ வச்சுருவேன். நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்க, சாதாரண கழுவு வைக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. அவளையும் செய்யணும். அவளுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பலன் கொடுக்கணும்னு அதுதான். ஆமாம். சரி நீங்கள் வாங்க. மெயின் விஷயம், அவளுக்கு வந்து தண்ணியை கரெக்டாக அடிக்க தெரியாது. அதனால தான் நான் தண்ணி இருக்கேன். ஏன்னா நீங்கள் யார் எப்படி, ஆனால் நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சேன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவியா. அதுதான் சரியா? நைட்டு விடு அண்ணி. நீங்கள் ஃப்ரெண்டில் வந்தாலும் வாங்க, அந்த வாரியல் வாங்கிட்டு வாங்க. வாரியல் வாங்கிட்டு வாங்க. இனி இங்கே வாரியல் வச்சு தள்ளுங்க. இதை பிடி வரோம் தண்ணி. இதை பிடி, இதை அடிச்சுட்டு வா. அண்ணி அந்த சிலைக்கு காலிலெல்லாம் கழுவுவ நடையில் இதுக்கு தான் சொன்னாவ. அண்ணி என்ன சிலை 2 இருக்குல்ல, அதுக்கு காலெல்லாம் கழுவி அந்த செவுரெல்லாம் தேய்ச்சி விடுங்க. அது வாரியல கீழே போட்டு நீங்கள் ஒரு கையில் வாங்குங்க. அது சொன்னாவளா? அந்த பால் எடுத்துட்டு அதையும் கழுவுங்க. ஆனால் என்ன வேலை செஞ்சாலும் கோயிலுக்கு ஒரு வேலை செய்யும்போது அது ஒரு அலாதி சந்தோஷம். சீரியஸாக உண்மை பற்றிலாம் ஆம்பளை பசங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க மக்களே அந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா நம்ம வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போய் சிலையை கழுவவோ அவ்வளோ அவங்கள தொட்டு பார்க்கவோ நமக்கு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அந்த வரம் இருக்கு. இந்த வீடியோவே 8 நிமிஷம் வந்திருக்க. இன்னைக்கு மூஞ்சே பார்த்துருங்க மக்களே. குங்குமம் கரைஞ்சி மூக்கோட வடிகிறது. இன்னைக்கு தான் காலையிலே சந்தனம் குங்குமம் வச்சாவ, அதுவும் கரைஞ்சி மூக்கோட வாயோட வடியுது. வைப்போம்டே என்னைக்காவது என் மாப்பிள்ளை மாலை போட்டாச்சுன்னா வைப்பேன். எப்படி இது வருமா வாசுங்க? இழுத்துட்டேன். செம்மியா கழுவுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிய? செம்மியா கழுவுங்க. இது என்னது? என்ன பாருங்க, என்ன பாருங்க, இது தேய்ச்சி விட்டுருக்கீங்களா? அங்கே பாருங்க, என்ன பாருங்க, தெரியுதா? என்ன திட்டு இதே? ஆமாம், தேய்ச்சிங்களா? அண்ணா பாருங்க. கழுவவே இல்லை. ஓ சரி 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 சரி. அது என்னது? கெண்ணு கெண்ணு தின்னதை கொண்டு அங்கே போட்டு இங்கே பாருங்க மக்களே. இங்கே ஆஷாக்கா வந்துட்டாங்க பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் ஜவ்வேஸ் குட்டியை பார்த்துட்டு இருந்தாவ. ஆமாம் மக்களே, எங்கள் அக்கா சாமி கும்பிட்டுங்க கிளம்பிட்டாங்க. சிரிச்சுட்டே கும்பிடாவ பாருங்க. பிள்ளையருக்கே இப்போ வைக்க வந்திருக்கோம்.
ஐயோ கடவுளே, நான் இவ்வளோ டீசெண்டாக வைக்க வந்திருக்கேன். ஆ இப்போ சாமி கும்பிடாம இங்கே கதை விட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே சாமி விட்டுட்டு இருக்காங்க, இங்கே எங்கள் அண்ணி கழுவிட்டு இருக்காங்க, பார்த்துடுங்க. ஆனால் ஒழுங்காக கழுவலை ஒன்றே கழுவ எங்கள் பேர் கூட வந்திருக்காங்க. ஆனால் நான் என்ன சாமி கும்பிடல தெரியுமா? ஆ ஆமாம், அதுக்கு நீ ஏம்மா அதுக்கு முன்னே பைப்பை ஆஃப் பண்ணணும். வருங்க மக்களை, பார்த்துடுங்க என் பிள்ளைய. ஏ விஜயனி, என் பிள்ளை நிம்மலன்னா உங்க பிள்ளைய அம்மைக்கு பிள்ளை நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டா அவளை. அங்கே கழுவி முடிச்சாச்சு. இனி வந்து எங்கள் அண்ணி டிராயிங் வரைய போகிறாவ. உனக்கு தெரியும்ல அண்ணி, ஏன் பண்ணிய இன்னும் இது அபிஷேகத்துக்கு இந்த அபிஷேகம் பண்ணிட்டு கழுவுறதுக்கு இது ரெண்டுல நான் தான் நான் தான் மறந்து ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்துருங்க, அந்த குடத்தையும் அந்த வாளியும் கழுவி குடத்தை அந்த வாசல் பக்கத்தில் வச்சு பிடிங்க. அண்ணி கழுவிட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? தெரியப்படாதுன்னு இந்த அளவே அந்த அளவு வந்துருக்கேன். லிவி என்ன முழிக்கலையோ? ஏ அம்மா அந்த பிள்ளை நைட்டு விடாம உயிரை வாங்கிக்கிட்டு இப்போ கடந்து உறங்க கும்பகரணம் உறக்கம் கஷ்ட காலம்தான். இதே இனி வாசல் பக்கத்தில் வச்சு அந்த குடத்தை ஃபுல்லாக பிடிங்க. இது சரி, ஆமாம், அதை அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் எடு. கழுவி பிடிங்க. நீ நடையில் இல்லை கீழே நீங்கள் நிற்கிறீங்கள அதில் இது வாளிங்க எலிக்கு வாளி அரைவாளி தண்ணி பிடிச்சா போதும். பாத்தியெல்லாம் மக்களே, இந்த பூச்சிமா வந்து நான் கோலம் போடட்டாங்க. சூப்பராக இருக்கு. ஏ அம்மோ, அது உள்ள போட்டாலே அது பாயதான் செய்யும். அதை இப்படி நட்டக்குத்தர விட்ட மாதிரி பாராட்டா பைப் அழகா இருக்கு. எப்படி யானை தும்பிக்கையில இருந்து பஞ்ச மாதிரி இருக்கு. போன வருஷாபிஷேகத்துக்கு தண்ணி சிவனுக்கு தலையில பாஞ்சிச்சுல, அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா, அழகா இருக்கு. கோலம் போட மூஞ்ச பத்துக்க உன்னை விட நல்லா தான். எப்படி ஆளினால் என்ன ராஜா வேணும்? பைப்பு கொஞ்சம் ஆடிட்டு கிடக்கு, ஃபவுண்டேஷன் சரியில்லை. பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. மண்டைய பாருங்க, மண்டைய வீலை கண்டு விட்டாக்கி வேற. பரதநாட்டியம் ஆடி கிடக்கு. கோலம் போடணும் அம்மா, கோலம். கோலங்கள் கோலங்கள். நான் கோலப்பொடி எடுத்துட்டு வரேன். என்னம்மா கோலப்பொடி கண்டுபிடிக்கல? ஆமா, பின்ன உள்ள கிடந்து தேட வேண்டியதா இருக்கு. நீ கோலம் போடாண்டா, அண்ணி சித்தி அத்தை போடுவா, அத்தை அழகா போடுவா. நீ 2 லைன்ல போடுவல, நைஸ் போடு. போடு போடு, சின்னதாக போடு. ஆஹா, நான் போடலாம் நல்லா இருக்காது. 2 லைன்ல போட்டா கலர் பொடி போட முடியாது. போடலாம், உள்ள மட்டும் பூ மாதிரி ஏதாவது போடு, உள்ள போடலாம். நான் குட்டியை போட்டு நீங்க போடுங்க, அவ்வளோதான். சரி, நான் போட எனக்கே போட தெரியாது. வெள்ளை பிடிங்க என்ன இருக்கு? எனக்கு போடையும் தெரியாது, என்னத்தை போடணும் தெரியாது. கல்லு அப்புறம் இதுல போட்டுருமா? ஆன்லயே இருந்தே வீடியோவை. ஆமா, கட் பண்ணி விடுங்க. இல்லையா ஸ்டார்ட் பண்ணும்போது நீ தள்ளி போறியா கொஞ்சம்? தெரியலையே என்ன போடணும். ஒன்று ஸ்டாரை போடுங்க, இல்லை கம்பை போடுங்க. இது ரெண்டும் தான் நமக்கு வரும். கம்பு நல்லா இருக்காது, ஸ்டாரை போடுங்க. அப்படின்னா இல்லை ரவுண்டு போடுங்க. ஸ்டார்டிங்கே ரவுண்டாக இருக்குது மக்களே, ரவுண்டாக இருக்குது மக்களே. நாகேச மாதிரி உருண்டையாக இருக்கா பாருங்க மக்களே. பல அஞ்சு வரும் அஞ்சு. உன்னை எதுக்கு பார்த்தாலும் நாகேசுக்கிட்ட வர்றது. என்னவா? கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் நீ ஆன் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒன்றுமே நடக்காது. சரி, கட் பண்ணி விட்டுறட்டா? அழகா போடுங்க. நீ
கோலமே ஏற்கனவே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. கேவலமாக இருக்குல்ல, பொடியை போட்டு தான் தூக்கணும். ஆமாம், கலர் பொடியில் தான் இருக்குது. கலர் பொடி நீங்கள் எதுக்கு அழகாக போடுவீல்ல? எனக்கு கோலம் போட தெரியாது, நான் தலைப்பாடம் அடிப்பேன், எனக்கு தெரியாது. இந்த பயவுகளில் ஒன்றும் கேட்கதே கிடையாது. சரி நீ சரி. ஆமால தம்பி, ஆமாம் அப்படி சொல்லிவிடுவோம். என்னது செலிபிரிட்டின்னு என்ன? செலிபிரிட்டின்னு என்ன? நம்மளா போகிற இடத்துல 4 பேர் தேடுவாங்கல்ல, நீங்கள் தானே அவங்க, நீ அதுக்குன்னு பெயர் தான். அப்படி 4 பேர் நம்மளை தேடினா நம்ம செலிபிரிட்டி. சங்கடமாக இருக்கிறது. ஏன்? நம்ம ஒரு மனுஷர். விஜயலட்சுமி, மகாலிங்கம் பெத்த பிள்ளைகள். விஜயலட்சுமி, உங்கள் ஆசை தானே நீ மகாலிங்கம் பெத்த பிள்ளைகள் நீ சாப்பிடாது நீ. ஆமாம், எனக்கு ஆசை அதுதான். ஆனால் இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் மக்களே, யாராக இருந்தாலும் எங்கனை வச்சு பார்த்தாலும் இவங்ககிட்ட நம்ம போய் பேசலாமான்னு யாருமே யோசிக்காதுங்க. பேசவங்க வந்து பேசிடுங்க, அவ்வளோதான். நிறைய பிள்ளைகள் இதுதான், நேருக்கு பேசாமல் இருந்துக்கிட்டு பர்சனலாக வந்து மெசேஜ் போட, அக்கா நான் உங்களை பார்த்தேனா, ஆனால் பேசினா நீங்கள் எதுவும் சொல்லுவீங்களோ அப்படின்னுட்டு நான் பேசல. நீங்கள் போட்ட கோலத்தே குறுக்கு எடுத்துட்டு. என்னது சைடில் 2 கம்பு எவன் போட்டா? இது அடிச்சு போடுவேன் பிரதீக்ஷாமா. பாத்தியல மக்களுக்கு ஒரு கோலம் போட கூட எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை அந்த பிள்ளைகளால். அடி வாங்குறதுக்கு வேற ஒண்ணுக்குமே இல்லை. அவகிட்ட பாசமா சொன்னா அவ கேட்கவே மாட்டா, நீங்க எல்லாரும் சொல்லுவியே. ஆமாம், பிள்ளையை காண விட மாட்டேங்கன்னு நினைப்பிய, ஆனால் அவள் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான்னு நினைப்பிய. சைலண்ட்டு கில்லர்னு பாருங்கள், நல்லா பாருங்கள், சைலண்ட் கில்லர். பார்த்துக்கிடுங்க மக்களே, இதான் நம்ம கோலம். எனக்கு இவ்வளோதான் தெரியும், சரியா? எதுவும் கமெண்டில் கழுவி ஊற்றாங்க, எனக்கு இவ்வளோதான் கோலப்பட தெரியும், முடிஞ்சு. கோலத்தை நான் போட்டுட்டு இருக்கப்பே வந்து நாகேஷ் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீ தம்பிக்கு காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கிளம்பிட்டா. காஃபி போடணும், வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. நான் வந்து பிள்ளையாருக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக பாத்திரத்தை வந்து அந்த அண்ணன் கொஞ்சம் க்ளீன் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் கழுவி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வைக்கிற கொஞ்சம் தட்டு, அப்புறம் பூஜை இதுக்குள்ளே வெங்கல பாத்திரம் கொடுத்துருந்தாங்க, அதையும் கொஞ்சம் தேய்ச்சி தந்துருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் நான் வந்து அதை தேய்ச்சிட்டே இருந்தேன். நாகேஷ் வந்து வீட்டுக்கு போய்ட்டு அப்போ வரைக்கும் வரல. அவள் சொல்லிட்டு தான் போனால், நீங்கள் இங்கே இருக்கிற மிச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை கழுவி வச்சுட்டு உள்ளே போனால் பொங்கல் வந்து கொதிச்சுட்டே இருந்தது. அதையும் லைட்டாக கிண்டி விட்டுரு, அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு அந்த அண்ணன் சொல்லிக்கிட்டு கடைக்கு போயிருந்தாங்க. பாத்திரம் ரொம்ப வெளுத்து இருந்துச்சு பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன பொடின்னு கேட்கணும் அந்த கோயில் ஓனர் அண்ணன், அவ்வளோ அழகாக வெளுத்து இருந்தது வெங்கல பாத்திரம். அப்புறம் வந்துட்டு பொங்கலை ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த அண்ணன் வந்துட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொங்கலை ஒரு 2 வாட்டி கிண்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். பொங்கல் அடுப்பில் இருக்குது. பொங்கல் வைக்கிறது கோயிலில் வித்தியாசமாக வச்சுருக்கா பற்றியா, பாக்ஸாக எல்லாம் வச்சு நல்ல மிளகு பயிர் எல்லாம் தனித்தனியாக ஒரு டப்பாவில் வச்சுருக்காங்க. எடுத்து டக்குன்னு போட்டார், தெரியாது. 5.5 படியிலேருந்து எடுத்து போடலை, தனித்தனியாக பாக்ஸில் பொங்கல் வைக்கத்தக்கன ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஈஸியாக இருந்து அவர் பாட்டில் படப்படா சட்டி அடுப்பில் வச்சு எல்லாம் போட்டு தந்துட்டு கடைக்கு போய்ட்டு வரேன் பார்த்துக்கம்மான்னு சொன்னார். இப்போ அந்த அண்ணன் நிற்க நான் வந்துட்டேன். பிள்ளையாருக்கு பூ கட்டிகிட்டு இருக்கா அவடே. அண்ணி ஒரு கலர், நீ ஒரு கலர் கட்டுறியே. அது மாலை, இது குஞ்சானா? குஞ்சா வந்து அப்பாவுக்கு தாத்தா இல்லையோ? பூட்டானா? யாரில் சொல்லு. அப்படியா? ஐயோ வேண்டாம், யார் சொல்லாத, டெலிட்ட. சரி போட்டு, நீ எங்கே போகிறா? நீ இப்போ யூனிஃபார்ம் போடாண்டாமோ, மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி போகிறா? ஆமாம், வாழ்க்கையில் எடுத்து வச்ச சட்டையெல்லாம் இப்போ தான் பாரு சுட்டுருவியோ எங்களெல்லாம். அப்படியா? அதானே பார்த்தேன், உடனே நம்பி வீட்டுக்கு யார் துப்பாக்கி தந்து விட்டான்னு. இல்லை ஒரு உரைக்கு இந்த சீனு. சரி, இனி மாலையை கொண்டுட்டு நம்ம பூஜையை கணக்கு பண்ணி போனா தானே. போ.
வீட்டில் இருந்து ஆசானியும் நாகேஷும் கட்டின மாலையை வந்து அம்மா எடுத்துகிட்டு போய் பூசாரி வந்ததும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் வந்து மேலே சத்தம் கேட்டதும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போனோம். போகும்போது பிள்ளையாருக்கு வந்து எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அபிஷேகத்துக்காக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளோட பூஜையில் வந்துட்டு இன்றைக்கி பிள்ளையாருக்கு 7 அபிஷேகம். 7 அபிஷேகத்தில் பால், பன்னீர், இளநீர், அப்புறம் மாவு அபிஷேகம், அப்புறம் கலகம், மஞ்சள், இந்த மாதிரி 7 அபிஷேகம் நமக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப திருப்தியாக பண்ண ஒரு இது எனக்கு கிடச்சிது. செல்வ விநாயகர் அவர்கிட்ட கேட்குற எல்லா விஷயமும் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இங்கே இந்த பிள்ளையாரை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்குமே அந்த விஷயம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க நினச்ச விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. நீங்களும் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்க முடியாட்டாலும் அவரோட தரிசனத்தை நான் வந்து இங்கேருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன். அவரை நினச்சி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் இந்த அளவுக்கு முன்னேறி இவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் கால் எடுத்து வைக்கிறதுக்குமே எனக்கு வந்து உதவியாக இருந்தவர். அதனால் வந்து உங்களுக்கு மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் வேண்டிக்கோங்க. என்ன ஒன்று, நிறைய நம்ம ஃபாலோஸ் வந்து அக்கா எனக்கு குழந்தை இல்லைக்கா, உங்கள் வீட்டில் நிறைய குட்டீஸ்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குக்கா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. எந்த ஃபீலும் பண்ணாதீங்க. இந்த பிள்ளையார் எங்கள் ஊருக்கு வந்த புதுசில் குழந்தை இல்லாதவங்க எல்லாத்துக்குமே குழந்தை இருந்தது. 10 வருஷம் 15 வருஷம் இல்லாதவங்க கூட குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுத்தாங்க. அந்த அருள் வந்து அவர் எங்களுக்கு கொடுத்தாரு. அது மாதிரி நீங்களும் அங்கேருந்தே வேண்டிக்கோங்க. யார் யாருக்கு என்ன வேண்டுதலோ அதை அவர்கிட்ட முறையிடுங்க. அவர் கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு தருவார். நானும் உங்கள் எல்லாரோட வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக நானும் அவரை வேண்டிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சதும் அந்த அபிஷேகம் முடித்த பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. இனி வந்து பிள்ளையாரை அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால நான் எடுக்கலை. சரி அலங்காரம் நடந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுங்கி நிற்கிறப்ப முந்தின நாள் வந்து பிள்ளையாருக்கு போட்டிருந்த ஒரு பூ வந்து அதில் இருந்தது. பார்க்க நானும் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பூன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெள்ளை எருக்கில் செஞ்சு அந்த வெள்ளை எருக்கு பூவில் செஞ்ச ஒரு மாலை. அது வந்து டெய்லி ஒரு பாட்டி கொண்டு கொடுப்பாங்களாம். கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க எடுத்துகிட்டு போவாங்களாம் வீட்டில் கேட்லாம் போடுறதுக்கு. அப்போ எனக்கு அதை பார்த்தது ரொம்ப ஆசை. அம்மா சொல்லிச்சு அந்த பாட்டி எடுத்துகிட்டு போவாங்கன்னு. சரி அந்த பாட்டிகிட்ட கேட்டு எடுத்துக்கவா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாட்டிகிட்ட கேட்டேன். பாட்டி சொன்னாங்க நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு போட்ட மாலை என் கைக்கு வந்தது. நல்லபடியாக பூஜை முடிஞ்சிருச்சு. பூஜை முடிஞ்சதும் சரி பிரசாதம் வாங்கிடலான்னு எல்லோரும் உட்காந்துருந்தோம். காலையில் வந்து பொங்கல் வச்சுருந்தோம்ல, அந்த பிரசாதம் வாங்கியாச்சு. இனி நம்ம ஈவினிங் பூஜைக்கு கிளம்பணும். 4 மணிக்கு போல் போய் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கணும். இனி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டும். ஹாயெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து மணி 4 ஆயிடுச்சு. அதனால் இப்போ ஆயிடுச்சு. ஆமாம் 4:30 ஆயிடுச்சு. இனி நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டு அங்கே போய் கோயிலில் போய் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஹெல்ப் பண்ணோம்ல. நைட்டு நமக்கு வந்து பொங்கல், சாம்பார், வடை, கடலை அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம், கொழுக்கட்டை எல்லாம் இருக்குது. அதனால் சமைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். நானும் நாகேஷும். ஆயாசம் எத்தனை ஊரில் சொல்லுவீங்க, சக்கரை பொங்கல் எத்தனை ஊரில் சொல்லுவீங்க, நீ சொல்லுங்க. ஏன்னா நான் ஆசாணி வந்து தம்பியை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு குட்டி அவன் தான் தம்பி. அம்மையும் தம்பி அப்படியே வந்துட்டோம் மக்களே. பக்கத்தில் தானே பாருங்க, நல்லா இருக்கு. சொல்லுங்க. காலையில் கட்டிருக்கு நம்ம வீட்டிலேருந்து எட்டி பார்த்தா வந்தார் ஓனர் என்ன வரலையா அப்படின்னு கேட்டுட்டு போயாச்சு. இங்கே சீவி சிங்காரிச்சி நான் தான், அவா இல்லை நான் தான் மக்களே. எனக்கு எங்கே போனாலுமே டீசெண்டாக போனோம், அதுதான் எனக்கு பிடிக்கும். உடனே நீங்கள் வந்து நேச்சுரல் தான் அழகுன்னு சொல்லாதுங்க. ஆள் பாதி ஆடை பாதி தான், அப்போ தான் மரியாதை கிடைக்கும். ஓகே, இல்லை டாட்டா பாய் இல்லை, இருங்க வீடியோ இருக்குது. ஆமாம் பாருங்க மக்களே, அண்ணி சமைக்க ரெடியாகியாச்சு. அங்கே ஏற்கனவே ஜவகர் அண்ணன் எங்கே பாதி ரெடி பண்ணிட்டாவ. பருப்பு கொதிக்க போகுது. உள்ளியெல்லாம் உடச்சிருக்கு. உள்ளியெல்லாம் உடச்சி உள்ளே போட்டிருக்காவ. இனி எங்கள் அண்ணி காய்கறி கட் பண்ண போகிறாங்க. ஆமாம் உண்மைதான். தண்ணி எதுக்கு நீ பிடிக்கிறிய, காய் வெட்டக்கா? இல்லை வைக்க வேண்டியது, நான் வாளியில் பிடிச்சி கொண்டு தந்துருப்பீங்களா?
நான் என்னது, நான் ஒன்லி கேமராமேன், அதில் வைக்கலாம். நான் கேமராயே எடுக்கேன். ம் நீ செய்யாண்டாம் தான், ஆனால் லேட்டாக அவங்களுக்கு வரும். அது இப்படி எடுத்த கொஞ்சம் பக்கத்தில் வச்சிருங்க. ஆமாடே எங்க காட்டுக்க பக்கமா இந்த கிளிப்பு நல்லா இருக்கா? எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா எங்கள் அண்ணி எனக்கு ஆஷாக்காவுக்கு வாங்கி தரேன்னு இருக்காங்க. ஆமாம், இதே மாதிரி எத்தனை பேர் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. சரி, நான் கொஞ்சம் அடுப்புக்கு தீ போட, இல்லைன்னா இப்போ அந்த அண்ணன் பாருங்க மக்களே, நாங்கள் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கோம் பார்த்துருங்க. உங்கள் செலிப்ரிட்டி மேடம் முதல்ல எடுத்த காய் பார்த்துருங்க. இந்த காய் இதுக்கு பேர் மக்களே சத்தியமா சொல்ல மக்களே, வந்த உடனே எனக்கு கக்கவும் முடியல, முழுங்கவே முடியல. ஏன்னா அந்த வந்த உடனே வச்ச காய்கறி, கை வச்ச காய்கறி என்ன தெரியுமா? பூசணிக்காய். அந்த பூசணிக்காய் என்ன தெரியுமா? அந்த வெட்டுப்படவுல இவங்கிட்ட சொல்லு, சிக்னல் தரேன். அந்த அண்ணன் பார்த்துட்டே இருக்காரு, நம்ம கோயில் ஓனரான அங்கே நின்னாரு. சரி, அப்போ அந்த அண்ணன் பாத்திரக்கூடாது வெட்டிக்கல, ஒரு கை வெட்டி பாதி துண்டு வெட்டி தாட்டி இன்னைக்கு இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் உங்கள் நாகேசக்கா வெட்டி தரல. லாஸ்ட் ஒரு துண்டு வாங்கியிருக்கா மக்கள். இந்த செங்க கட்டியை போட்டு வெட்டின மாதிரி இருக்குது பூசணிக்காய். அதை ஒரு துண்டு வெட்டிட்டு உள்ள போட்டுடலான்ட்டு கையில் எடுத்த மக்கள் இதுதான் சாக்கடி கத்திரிக்காய் எடுத்துட்டாங்க. இல்லை, வெள்ளரிக்காய் எடுத்துட்டேன். இவ்வளோ பெருசாக விட்டுறீங்க சாம்பார் அதுக்குன்னு நீ வீட்டில் வெட்ட மாதிரி வெட்டாதுட்டி. அப்படியா? கல்யாண வீட்டுலலாம் முழுசா சாம்பார் கடை அதுக்குன்னு இப்படி வெட்டினா எனக்கு பிடிக்காது. நீ பிள்ளையாருக்கு பிடிக்கதான் நான் பொங்கம்மா, உனக்கு பிடிக்கலம்மா. கொஞ்சம் சின்னதாக வெட்டணுமா மக்களே? நான் சின்னதாக வெட்டிட்டேன் மக்களே. ஏன்னா என்ன இருந்தாலும் அவள் வந்து ஒரு குக்கிங் மாஸ்டர். ஸோ அவள் சொல்கிறத கேட்டால் நம்ம வாழ்க்கை ஓகோன்னு போகும். ஓகோன்னு போகுதுங்க. நான் சொல்ல கேட்காம இருக்க வரைக்கும் சரியா? அதனால நான் வெட்டினதெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டிட்டேன். வெட்டினது நான் சொன்னேன், நீங்கள் சிரமப்படாது ஒரு மாதிரி நடிக்காத. ஆமாம், சாயந்தரம்லாம் கழுவி கோலம்படண்டாமோ? ஒன்லி காலையில் விளக்கு வச்ச பிறகு எந்த கோயிலையா கழுவாவில் அறிவு இருக்க மாட்டேல. நீ நல்ல மூளை உள்ள பிள்ளை பத்தியா? தம்பி மூளை உள்ள பிள்ளைய பார்த்து தேடி போய் கட்டிட்டு பரவாயில்ல. அவன் வாழ்க்கையில பண்ணின ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைய கட்டினதுதான். சீரியஸ்லி பட் ஆனால் ரொம்ப வாழ்க்கையில பண்ண ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமா மக்களே? இவைய தம்பி லவ் பண்ணது பார்த்துருங்க. அதனால தானே எனக்கு இவ்வளோ க்யூட்டான ஃபேமிலிஸ் கிடச்சிச்சு. அவங்க தம்பி மட்டும் இல்லைன்னு வைங்களா, நான் அதுக்கு பிறகு விட்டு ஃபேமிலி மிஸ் பண்ணியிருப்பேங்களா. இவி அவளுக்கு எங்கேயோ ஒரு வயக்காட்டில் வேலைச்சி அருக்காணியை திருக்காணியை பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்க. நான் ஒரு முருக்காணியாட்டு வந்திருக்கேங்களா. நானும் நல்லா எதிர்பார்த்தேன் மக்களே. என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்த்தேன் தெரியுமா? நானும் என்னைக்கு செஞ்சேன், நானும் லைஃப்ல பண்ண ஒரு விஷயம், எனக்கு இப்படி ஒரு அண்ணி கிடைச்சிருக்குன்னு சொல்ல வருவான்னு நினைச்ச மக்களே. ஆனால் என் தம்பியை சொல்லிட்டா. சரி பரவாயில்ல, யாத்துக்கிடுவோம், வேற வழி. தம்பி இருந்ததுனால தானே பின்னா நீங்கள்லாம் வந்திய. தம்பி மட்டும் இல்லைன்னா நீங்கள்லாம் வந்திருப்பியல. லவ் பண்ண பட்சத்துல வீட்டை ஒரு நாள் ஃபோன் பேசுகிறேன் மக்களே, உங்களுக்கு தெரியுமா? சொன்னல லவ் ஸ்டோரியில சொன்னா. ஆமா, ஒரு இஷ்டத்தை சொல்லிட்டுடாக்கா. எனக்கு மறக்கவே முடியாது தெரியுமா? அன்னைக்கு கூட இந்த பஸ்ஸில் எப்போ பார்க்கட்டு அந்த இந்த செட்டி தெருவு தாண்டி போகும்போதுல உங்கள் ஞாபகம் தான் வர தெரியுமா? அந்த அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது எங்கள் வீடு நடிச்சா அந்த வட்டில் கண்ணியே தூக்கி அப்படி முழுசா சாப்பிட்டுருவோம். மாடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அங்கே போகும்போதுல இந்த இடம் நம்ம இடங்க எங்கே இருக்குது? நான் சொல்லேன் செஞ்சேன், சிடிஎம்பரத்தில் ஒரு பிள்ளை லவ் பண்ணுங்க தம்பின்னு. அப்போ ஒரு நாள் உங்க மணியன்ட்டையும் பேசினேன் ஃபோனில். எங்கள் அண்ணன் சொன்னா, ஆமாட்டி சிடிஎம்பரத்தில் ஒரு பிள்ளை சைட் அடிச்சுட்டு இருக்கு தம்பி, அந்த பிள்ளை தான் இவன் பேசான் அப்படின்ட்டான். சிடிஎம்பரத்தில் இதை எவனோ சொன்னான், என் தம்பியை யார் எங்கள் அண்ணனா யாரை சொன்னான், ஆமாம் சிடிஎம்பரத்தில் ஒரு பிள்ளை அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொன்னான். எவான்னு தெரியல. அப்படின்னா வரட்டு இன்னைக்கு. அப்போ உன் கொஞ்சம் மட்டும்தான் பார்க்கணுமோ? எழுதிருக்கோ நீ வரட்டு. எங்கள் தம்பிக்கு வாழ்க்கையிலையும் சில பேர எக்ஸு ஒய் எல்லாம் வந்து போயிருக்கும். நிறைய எக்ஸு நிறைய ஒய் மக்களே, கொஞ்சம்லாம் இல்லை. நடித்தான் ஒன்றும் அமைதியாக இருக்க மாதிரி இருந்து நல்ல சீன் பழகி தம்பி. ஆமாம், எதை சொல்லுவோம், நம்ம கேட்கக்கூடாது மக்களை. சரி, நான் இப்படி மக்களே எத்தனை நேரம்னாலும் எலும்பி இருப்பேன் மக்களே. ஆனால் எனக்கு உடம்பு குறைய மாட்டாங்குவா மக்களே. அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா, அங்கே பருப்பு வெந்துட்டு கிடக்கு அடுப்பில்.
பார்த்தீங்களா பருப்பு வந்துட்டு கிடக்கு, அதை போய் ஈயதல்ல போயிருக்காப்ல. நான் கேசக்கா ஒழுங்கு கிண்டி விட நைஸ் பத்திராம அடி பிடிச்சிடாம பருப்பு ஒருக்கா கிண்டி விட்டுருவா. அப்புறம் உள்ள அடுப்பில் என்னது போட்டுட்டு போயிருக்காரு? கடலையா பார்க்கணுமா? நல்லா பார்த்துக்கிடுங்க. ஒரு பாதி வெள்ளரிக்காவை வெட்டைங்க பேரில் இந்த பக்கம் போட்டிருக்காவ. அந்த அன்னைக்கு காய் அவ்வளோயுமே இங்கே அடுப்பில் போட்டாச்சு. இதே அந்த அண்ணன்னு தெரியாமல் படபடா வெட்டி போடாவோ உள்ள. இதை என்ன செய்யணும்? ஆமாம், தெரிஞ்சிட்டு போட்டு பாருங்க. எங்கள் அத்தை வந்து கொழுக்கட்டைக்கு சர்க்கரை சீவிட்டு இருக்காங்க. இன்னொரு சொல்லது என்ன விட்ட நீ சொன்னல அது பேருந்தது அத்தை அதுக்கு பிறகு கொழுக்கட்டை அப்படியாச்சு. ஏன் இல்லை வேற மாதிரி ஃபர்ஸ்ட் தப்பாக இருக்குது. கொழுக்கட்டை தானே? கரெக்டு. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். கொழுக்கட்டைக்கு சர்க்கரை சீவிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் என்ன பாருங்க மல்லித்தலை வெட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு போசு ஆமாம், இதுதான் முக்கியமாக எடுக்கணும். எப்படி அடுத்து தேங்காய் போகணும். அந்த அண்ணன் முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்துட்டாவ. ஆமாம் ஆமாம், இனி படபடா முருங்கைக்காய் வெட்டி வீடியோ வந்து பாட்டு போட்ட பிறகு வீடியோ பின்னாடி தான் பேசணும். அது வேற ஒன்று இருக்குது. சரியா? காப்பிரைட் ஆகும். பாட்டு போட்டாச்சுன்னா உடனே காப்பிரைட் ஆகும். அண்ணி கீரி போடணுமா? சிறுசா விட்டணுமா பெருசா இல்லாமா? அந்த தண்ணியில் விட்டுங்க. முருங்கைக்காய் வெட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ போதுமா? ஆமாம், ஒழுங்காட்டி உள்ள போடுங்க நீ. கொழுக்கட்டைக்கு பாக்கெட் மாவு தான். ஆமாம், இப்போ ஃபுல்லாகவே பாக்கெட் மாவு தான். அது பவுடர் மாதிரி இருக்காதா? அதுதான் கொழுக்கட்டையில் தெரியும்ல ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஃபீல் ஆகுமே, அது அதனால தான். கொழுக்கட்டைக்கு இந்த மாவு தான், அவருக்கு குளிப்பாட்டைக்கு இந்த மாவு தான், அப்புறம் சந்தனகாப்புக்கு இந்த மாவு தான். அதா புட்டு மாவா சந்தன காப்புக்கும்? சரி சரி, கிழங்கு மாவு தானே இல்லையோ? சரி. அப்படியே நம்ம நாகேஷ் அக்கா வந்து தேங்காய் திருவிட்டு இருக்காவ. ஆமாம் மக்களே, போதுமா? ஒரு தேங்காய் போதுமா கொழுக்கட்டை? ஆனால் இவ்வளோ காய்கறிக்கு ஒரு முருங்கைக்காய் சாம்பாருக்கு. மாஸ்டர் சமையல் மாஸ்டர் அப்படி தான் சொன்னாங்க. மட்டை ஒரு கம்பு துண்டு, பெரிய பெரிய விரவு கம்புன்னா அழகாக இருக்கு. இது அவர் சொன்ன மாதிரி இன்னொரு அடுப்பு வச்சாக்கினா ஓகேவான்னு நினைக்கேன். ஆமாம். சரி, சர்க்கரை இலக்குவங்க அம்மா கூடால இருந்துன்னு சொன்னார், அதை பண்ணுவோம். இன்னைக்கு சர்க்கரை இறக்கிட்டு இருக்காங்க பார்த்துடுங்க. இன்னைக்கு சர்க்கரையோட கலர் கருப்பட்டி மாதிரியே இருக்குது. தம்பி எப்போ வருவானா? ஆமாம், விஜய் வரணும்னு சொன்னேன், தெரியல. அங்கேருந்து கிளம்ப முச்சில் ஃபோன் அடிக்கனாவே என்ன ஃபோன் அடிக்கலை. இனி ஒரு ஃபோன் அடித்து பார்க்கணும் கிளம்பியாச்சா என்ன. ஒரு 5:30 ஆகட்டு. ஃபோன் அடிக்கிறது இப்போமேயா வேலை முடியாமல் இருந்துன்னா வேற ஆசுவாங்க. 5:30 ஆகட்டு, அதுக்கப்புறம் அடிக்கணும். ராணி நீ ஐயே சரிண்ணே வரேன். இன்னைக்கு மாவு அரைச்சிட்டு இருக்கீங்களா? நீ வரச தெரியுமா? இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு. சரி சரி, நல்லா அரைசுங்க. இந்த மாவை குவாரி அதுக்கு மேலே போட்டுட்டு இந்த பக்கம் கீழே இருந்தே மாவை எடுத்து மேலே போடுங்க. சுடலை பற்றிங்களா? பிளான் பண்ணி தான் ரெடி பண்ணாரோ? கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன். சுடல இப்போ சாமிக்கு செய்யும்போது பேசக்கூடாது. தண்ணி ஊற்றுமா?
ஆனால் கறி வச்சுருக்காங்க வந்து கரெக்டாக தான் கொடுக்கும். என்ன இருக்குது அதனால தான் வாளி நிறைய தண்ணி பிடிச்சிட்டு சொன்னாவ. அந்த அண்ணன் லேசாக வர்றவு நான் வரேன்னாரு. உப்பு உள்ள போட்டிருக்காவ. உப்பு இன்னும் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கு. ஏன் என்ன போதாதா தண்ணி? ஏன் தண்ணி போதாதா? ஒருவேளை அதிகமாக ஊற்றி சர்க்கரை இளவிடக்கூடாதுல்ல, அதனால தான் பயந்து ஊற்றலைனா. ஏம்டி நீ அடிச்சு ஊற்றுடாக்கா எல்லாத்தையும்? சோ 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 நீ எப்படி இருக்கு? ஜூப்பர். பளிச்சுன்னு நாகேஷுக்கு மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. மூஞ்சியும் தட்டையும் வச்சுக்காண்டி பிள்ளைன்னு இருக்கு. இவ்வளோ நாள் கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஈஸியாக இருந்துச்சுண்ணே. எப்படி தெரியுமா? கடலை வச்சுருக்காவ, கொழுக்கட்டை வச்சுருக்காவ, பாயசம் வச்சுருக்காவ, எல்லாமே ஈஸியாக இருந்துச்சுண்ணே. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வரிசையாக பார்த்து செய்யும்போது இவ்வளோ வலி இருக்கா அப்படி இருக்கு. நான் நினைப்பேன் அடிக்கடி அந்தானே ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம் போல் எல்லாத்தையும், அப்படி நினைப்பேன். இந்த அரளிப்பூலாம் பறிக்கலாம்லடி? பறிச்சு கட்டுட்டா? பறிப்புமா? ஏன்னா ரோஸ் கலர் மட்டத்தையுமா? இப்போ மஞ்சள் கட்ட மாட்டாவல்லா? வைப்பாவளா? அப்படியா? எப்படி 4 பாத்திரம் கழுவிட்டு நிமுற முடியலையா? சரி இப்படி எப்படி? சரி அப்படி நான் வச்சிடுறேன். கொண்டு வச்சிருங்க. நீ கீழே விழுந்துடாம பாத்திரத்தையும் தேய்ச்சவளுக்கு கொண்டு வைக்க குறுக்கு வலிக்கும். நுமுற முடியல. அப்படியே தான் இருக்குன்னு தெரியல. இன்னும் உருட்டிருக்க சைஸில் உருட்டணும். சரியா? சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லையா? அப்படியா? ரொம்ப அப்படி போட்டு உருட்டக்கூடாது. எடுக்கணுமா? அவ்வளோதான். ஹலோ, இங்கே வேலை முடிஞ்சா? அன்னைக்கு கொழுக்கட்டையே உருட்டுறிய? கரெக்டாக அழகாக உருட்டணுன்னா பிள்ளையாருக்கு பிடிக்கணும், அந்த அளவில் உருட்டணும். பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி புடி கொழுக்கட்டை. இதன் பெயர் தான் மக்களை புடி கொழுக்கட்டை. இதை நாங்கள் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு பிள்ளையாருக்கு வைப்போம். இதுக்குள்ளே வந்து தேங்காய், நெய், சிறுபைத்தம்பருப்பு, ஏலக்காய் அது இதெல்லாம் வறுத்து உள்ளே தட்டி மிக்ஸ் பண்ணியிருக்கு பார்த்துடுங்க. அந்த கொழுக்கட்டை இருக்க டேஸ்ட்டில் பிள்ளையார் நினச்ச காரியத்தை இன்னும் நடத்தி தரணும். ஆமாம், கண்டிப்பாக. அந்த கொழுக்கட்டை இருக்க இனிப்பு மாதிரியே நம்ம ஃபேமிலியில் எப்போவுமே சந்தோஷம் இருக்கணும். ஓகே மக்களே, போதும். இல்லை போதும். எரிப்பு நல்லா தான் இருக்கு. ஆமாம், கம்மியெல்லாம் இல்லை. இருட்டி தேய்ட்டி வெளுக்கணும். காலையில் பாத்திரம் வெளுத்த மாதிரி தெரியுமா? எனக்கு காலையில் தேய்ச்சாலும் அடுத்து தேய்ப்பீளோ? காலையில் தேய்ச்சது கரையாயிட்டு தண்ணியை கொட்டி கமத்திக்கணும். அப்போ தான் அந்த கரை பிடிக்கல. தண்ணி இருந்தாலே கரை பிடிக்கலாம். நான் தான் தேய்ச்சி கமத்தி வச்சுட்டு போகிறேன். நீ தான் கேட்டல. சரி, சாயங்காலம் தேய்க்கணும். நைஸு. நான் சொல்லும் திரும்ப எங்கன்னா பார்த்தாலும் சப்பானி மாதிரி படுத்துக்கிடுவான்னு இதுக்கு தான் சொன்னேன். நல்லா வட்டச்சம்பளம் போட்டு உட்காந்துக்கிடுவான். தள்ளிப்பட்டி நான் தூக்க போகிறேன் கோயிலை. அடுத்து என்னது? சோறு அடுப்பில் வைக்கிறோம். நம்ம வந்து பெருக்க போவோம். பெருக்கிட்டு வந்துட்டேன் மக்களே. வந்ததும் வந்துட்டு ஒரு நிலவாவை வந்து கழுவி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கழுவிட்டு இருந்தேன். எதனால் பேக்ரவுண்டு பேச வேண்டியது வந்துச்சுன்னாக்கி அங்கே வந்து பாட்டு போட்டுட்டாங்க, காப்பிரைட் ஆயிரும்ல, அதனால தான். அப்புறம் வந்து அப்படியே அந்த நிலவாயை கழுவி முடிச்சுட்டு இட்லி குண்டாவை வந்து கொழுக்கட்டை வைக்கிறதுக்காக பின்னாடி வந்து கறி பூச சொன்னாங்க. என்னடா இவ வந்து பாத்திரம் தைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பூசி வச்சிருக்காளேன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து கொழுக்கட்டை வச்சு முடிச்ச உடனே அந்த சட்டியை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குப்பையை பின்னாடி தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் விறகடுப்பில் வச்சாச்சுன்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மெத்தடை வந்து நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் இதை பண்ணுறது. சரியா? அது மாதிரி நானும் சுற்றி இட்லி குண்டா ஃபுல்லாக குப்பையை ராவியாச்சு. இனி வந்து கொழுக்கட்டை அவிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான்.
கேக்குதான் மக்களே பாட்டு போட்டாவ பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் எடுத்த அதனால பேக்ல தான் பேச காப்பிரைட் ஆயிரும், பேச முடியாது. நாங்கள் பிள்ளையார் கோயிலில் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வந்து கொழுக்கட்டை, பாயசம், பொங்கல், சாம்பார், கடலை, அப்புறம் வந்துட்டு வடை வந்து வடை மட்டும் கடையில் ஆர்டரு. மற்றபடி எல்லாமே நாங்கள் வந்து சமைச்சாச்சு. ஓகே, சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும். எங்களுக்கு எந்த நாளைக்கு வந்து அன்னைக்கு வளையல் போடணும்ல, அடுப்புல இருக்குது. அட்டையை உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம். நாளைக்கு வந்து அன்னைக்கு வளையல் போடுற ஃபங்க்ஷன் இருக்கறனால கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்குது. நேற்றைக்கு பண்ணலை, டைம் கிடைக்கல. அதனால இனி வந்து 2 வாரம் வெளியில் போகிறோம் மக்களே. சரியா? நாங்கள் போயிட்டு வர்ற டைமுக்கு பிள்ளையார் கரெக்டாக பூஜைக்கு ரெடி ஆயிடுவார். நீங்களும் சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாக இருங்க. சரியா? பார்த்துக்கோங்க மக்களே. இது வந்து வடை, இது கொழுக்கட்டை, இது சுண்டல், இது பொங்கல் வித் சாம்பார், இது வந்து சக்கரை பொங்கல். சரியா? நம்ம பிள்ளையாருக்குள்ள பூஜை சிறப்பாக முடிஞ்சது. நீங்களும் வந்து பிள்ளையார் நல்லா தரிசிச்சுக்கிடுங்க. நான் உங்களுக்கு இங்கே நடந்த எல்லாமே வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அவர்கிட்ட கேளுங்க, அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஓகே, நம்ம செல்வ விநாயகர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஓகே, டாடா பாய். டாடா பாய் சொல்லுங்க. டாடா பாய். டாடா பாய்.